ஹாய் வணக்கம், வெல்கம் டு பாசிட்டிவ் ட்ரைப்ஸ். நான் கேட்ட ஒரு பியூட்டிஃபுல் ஸ்டோரி நான் இப்போ உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். ஒரு பெரிய பாலைவனம் இருந்துதான். அதுல ஒரு குட்டி குருவி இருந்துதான். அந்த குருவிக்கு இருக்க இடம் இல்ல, குடிக்க தண்ணி இல்ல, பேச்சு துணைக்கு யாருமே இல்ல. அது ஒரு டெசர்ட் இல்லையா, ஸோ அதனால அங்க மேனேஜ் பண்ணவே முடியாம ரொம்ப அண்ட் அந்த வெயிலுக்கு அதோட ஃபெதர் எல்லாம் விழுந்து போறது, அப்புறம் பறக்க முடியல. இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்துச்சு. என்ன பண்றதுன்னு தெரியல. ஷேர் பண்ணிக்க கூட யாருமே இல்ல. அப்படியே அழுதுட்டே உட்கார்ந்துருக்கும் போது அந்த வழியா ஒரு வெள்ளை புறா பறந்து போச்சான். உடனே இது அந்த புறாவை கூப்பிட்டு, ஏ புறா இங்க வா, ஏன் ப்ளீஸ் பிரதர் இங்க வா அப்படின்னு கூப்பிட்டப்ப, என்ன ஆச்சு, என்ன வேணும்னு கேட்டப்போ, நீ எங்க போற அப்படின்னு கேட்டுதான். உடனே இது சொல்லிச்சா, நான் சொர்க்கத்துக்கு போறேன் அப்படின்ட்டு. அப்ப இந்த குட்டி குருவி இருக்கே, அதுக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டு சொல்லிச்சான், வா நீ சொர்க்கத்துக்கு போறியா, என்னை கூட்டிட்டு போன்னு என்னால கேட்க முடியாது, ஏன்னா என்னால பறந்து வர முடியாது உன் கூட. எனக்காக ஒரே ஒரு உதவி செய்றியா, என்னோட இந்த கஷ்டங்கள் எல்லாம் எப்ப தீரும் அப்படின்னு கடவுள்கிட்ட கேட்டு சொல்றியா அப்படின்னு சொல்லிச்சான். இந்த புறாவும் சரின்னு சொல்லி பறந்து போயிடுச்சு. போயிட்டு சொர்க்கத்துக்கு வாசல்ல போனப்ப அங்க ஒரு தேவதூதன் இருந்தானா, ஒரு ஏஞ்சல். அவங்க கிட்ட கேட்டுதான், இந்த மாதிரி இந்த குருவி இருக்கு, பாலைவனத்துல ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கு, அது என்கிட்ட அதோட கஷ்டம் எல்லாம் எப்போ தீரும்னு கேட்டிருக்கு. ஸோ அதோட கஷ்டம் எப்ப தீரும் அப்படின்னு கேட்டப்போ, அந்த தேவதூதன் ஒரு நிமிஷம் யோசிச்சு சொன்னா, ஓ அந்த குருவி, அந்த பாலைவனத்துல இருக்கிற குருவியா, அதோட கஷ்டம் இப்போதைக்கு தீராது, இன்னும் ஒரு 10 வருஷமாவது இப்படிதான் கஷ்டப்பட வேண்டி இருக்கும். வாழ்க்கை ரொம்ப துன்பத்தால மட்டுமே சூழ்ந்திருக்கும், வேற வழியே இல்லை, இதுதான் அதோட தலையெழுத்து அப்படின்னு. அப்ப இந்த புறாக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சான். என்ன இப்படி சொல்ற, ஏதாவது ஒரு நல்ல வார்த்தை சொல்ல, நான் போய் அந்த குருவிக்கு சொல்ற மாதிரின்னு சொன்னோன்னே அந்த தேவதூதன் சொன்னான்னா, சரி அப்போ ஒரு வேலை செய், நீ போய் அந்த குருவி கிட்ட சொல்லு, 10 வருஷம் உனக்கு கஷ்டம்தான் இருக்கும், ஆனா எப்போ என்ன நடந்தாலும் கடவுளே இது எல்லாத்துக்கும் நன்றி அப்படின்னு சொல்ல அந்த குருவிய அப்படின்ட்டு. அப்ப அந்த புறா போய் சொன்னோன்னா அந்த குருவிக்கு இன்னும் மனசு கஷ்டம். ஏன்னா 10 வருஷமா ஆல்ரெடி நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டோம், சாப்பாடு இல்ல, தண்ணி இல்ல, பறந்து போக முடியாது, ஏன்னா அதோட ஃபெதர்ஸ் எல்லாம் உதிர்ந்து போச்சு, எப்படி நான் சர்வைவ் ஆகுறதுன்னு யோசிச்சுதான். அப்ப இந்த புறா சொல்லிச்சான், இல்ல எந்த சுச்சுவேஷன் வந்தாலும் தேங்க்யூ காட் ஃபார் எவ்ரி திங்னு உன்னை சொல்ல சொன்னாங்க அப்படின்ட்டு. சரி கடவுளே சொல்லிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு இந்த குருவி ரொம்ப வெயில்ல சுட்டு எரிஞ்சு அதால நிக்க கூட முடியலையாம், காலெல்லாம் சுடுதான். கடவுளே உனக்கு ரொம்ப நன்றி, எல்லாத்துக்கும் நன்றி அப்படின்னு சொல்லிச்சான். குடிக்க தண்ணி இல்ல, உடம்பு சரியில்லாம போச்சு, ஃபெதர்ஸ் விழுந்து போச்சு, சாப்பிடுறதுக்கு சாப்பாடு இல்ல, பேச்சு துணைக்கு யாருமே இல்ல, யாராவது இருந்தாலும் அதை புரிஞ்சுக்கிறது இல்ல, இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல திடீர்னு ஒரு கழுகு ஹண்ட் பண்ண வருது, இப்படி பல சந்தர்ப்பங்கள், பல கஷ்டங்கள். எப்பயுமே அது தேங்க்யூ ஃபார் காட் ஃபார் எவ்ரி திங், கடவுளே உனக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டே இருந்துச்சான். இன்னொரு 10 நாள் போயிடுச்சு. அந்த புறா அந்த பக்கம் பார்த்ததுன்னா அது ஃபுல்லா கிரீனரியா, அங்க ஒரு சின்ன மழை நல்லா பெஞ்சு அந்த 10 நாளைக்குள்ள செடி, சின்ன சின்ன செடிகள் துளிர்க்க ஆரம்பிச்சிச்சு, ஒரு சின்ன பாண்ட் உருவாயி அதுக்கு தண்ணி கிடைச்சிருச்சு. அந்த குருவி பார்த்தா அவ்வளவு சந்தோஷமா இருக்கேன், இந்த புறாக்கு ஒரே ஆச்சரியம். அப்ப போய் என்ன ப்ரோ நல்லா இருக்கே அப்படின்னு அதுகிட்ட பேசிட்டு திருப்பி சொர்க்கத்துக்கு போய் அந்த தேவதூதன் கிட்ட கேட்டுதான் அது எப்படி நடந்துச்சு. அப்ப தேவதூதன் சொன்னாராம், அது கிராட்டிடியூட் பிராக்டிஸ் பண்ணதுனால அதோட கர்மா எல்லாம் தீர்ந்து போய் அது சந்தோஷமா இருக்கும்னு. உங்க லைஃப்லயும் இந்த மாதிரி சுச்சுவேஷன், அந்த குட்டி குருவி போல நீங்க தவிச்சிட்டு இருந்தீங்கன்னா, எது நடந்தாலும் கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க. ஏன்னா ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் எல்லா சந்தர்ப்பங்களும் நம்ம லைஃப்ல வருது. அந்த மாதிரி ஒரு கஷ்டத்துல நம்ம என்ன கத்துக்க முடியும் அப்படின்னு நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம்னா நம்மளால சந்தோஷமா இருக்க முடியும். ஏதாவது ஒண்ணு ஆப்ஷனா இல்லாதப்போ வரதை நம்ம ஃபேஸ் பண்ணி தானே ஆகணும். கிராட்டிடியூடோட ஃபேஸ் பண்ணுங்க, உங்க விதியை உங்களால மாத்த முடியும். நான் அதான் பண்ணிட்டு இருக்கேன், அதனாலதான் நான் உங்களை சொல்றேன். இன்னொரு பதிவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். அந்த குட்டி குருவி போல நீங்களும் கூடி சீக்கிரம் சந்தோஷமாக இருக்க வாழ்த்துக்கள்.